ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஜெனரல் டாபிக். அதாவது ஒரு பெத்த அம்மாவே பொண்ணை வந்து இப்படிலாம் ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆன பெண் வந்து சோசியல் மீடியாவில் புலம்பிடுறாங்க. அதனுடைய ஒரு வீடியோ தான். அதனுடைய விஷயத்தை நம்ம பேசி ஒரு நேரலை நிகழ்ச்சி பண்ணோம். அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோட பார்க்க போறீங்க. அதற்கு முன்பாக தளத்தை வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டேடியம் கிளாஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணி கேட்டிருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்க. என்ன பண்ணுறோம் வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. லைவ் வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. அதில் நீங்கள் ரிடிகுலஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதா பெரிய விஷயமா இருக்கு. முதல்லாம் நீங்கள் தான் வந்து இப்போல்லாம் நான் வந்து கணவர் அவரை பார்த்து வந்தவனே அவருக்கு வந்து காஃபி வாயை பொழுது கேட்பானுங்க. அவனுக்கிட்ட அந்த கதையெல்லாம் விடுங்க சார். காஃபி யார் உங்களுக்கு போட்டு கொடுத்தா? அப்ப டீ வந்த உடனே போட்டு கொடுத்தது போலாமா? ரொம்ப நேரமா இல்லை, ஒரே இதுதான். அதே சொல்லுங்க. அது எப்பயுமே வந்து கிடைக்கிறதுக்காக போராடி டக்குன்னு கிடைச்சிச்சுன்னா அதான் அவனுடைய சாபம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அது. ஆஸ்கர் வைல்ட் சொல்லியிருக்காரு அது மாதிரி. அது பெரிய கஷ்டம் அதை மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆவலாக பறப்போம். அதுக்கப்புறம் அது வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் அது ரொம்ப அதுவே சாபமாயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. அதுவே என்ன வச்சாச்சு, அதுவே சாபமாயிடும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன மேடம் சாபம் இருக்கிறது. ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். உருட்ட வந்திருக்கிறார், லேட்டா வந்திருக்கிறார், எல்லாம் வந்திருக்கிறார். இப்ப நம்ம வந்து ஒரு ஜெனரல் டாபிக் தான் பேச போறோம். பெத்த அம்மாவே இப்படியா அப்படின்னா, பெத்த அம்மா தான் இப்படிலாம் பண்ணுவாங்க. பெத்த அம்மாவே இப்படியான்னு நான் தலைப்போச்சோம்ல. ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்குன்னா, அந்த பொண்ணு வந்து நல்ல சொத்து இருக்கு போல இந்த அம்மாவுக்கு. ஆனா பெத்த பொண்ணையே மாற்றாந்தாய் மனப்பான்மையா வந்து ட்ரீட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதை வந்து ஒரு பொண்ணு வந்து அதை எழுதிருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு விஷயத்தை தான் இந்த எபிசோடில் வந்து பேச போகிறோம். அது இத்தனைக்கும் வந்து நல்ல சொத்துலாம் இருக்குது. ஆனாலும் நான் கல்யாணம் பண்ணி நான் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் என் அண்ணன் வந்து அவனுக்கு வேலை கிடையாது. எங்கள் அண்ணி வேலைக்கு போயிட்டுருக்கு. ஆனால் அவனுக்கு மட்டும் வந்து தனியாக ஒரு அமௌண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து எங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு புலம்பிருந்தேன். அதை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா எதுவுமே பேசாமல் இங்கே வந்துட்டு கலைஞர் அப்படின்னா அது ஏகப்பட்ட கலைஞர் நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கும் கலைஞர் தூக்கிட்டு வந்து அது கலைஞர் மீது வெறுப்பு விட்டு வந்துடும். அதனால அது இல்லை. அதே மாதிரி சாலா நம்மதே கப்பு நம்மதேவா அவனுக்கு ஈசாலா கப்பு நம்மதே அவனுக்கு 18 வருஷம் கழிச்சு அடிச்சிட்டானுங்க. அதுக்கே வந்து என்ன பண்ணிட்டானுங்க, அதையே வந்து என்னது வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டானுங்க. இன்னைக்கு 18வது ஜெர்சி போட்டிருந்தானா, 18வது IPL இது. அதனால இது வந்து அவங்களுக்கு அடிக்கணுன்றதுக்காக பண்ணிட்டாங்களாம். இது வந்து என்னது சொல்லி மேட்ச்னு அது ஒரு கும்பல் வந்து உருட்டிட்டு இருக்கு. எல்லாத்தோட இன்னொரு இந்த பக்கம் வந்து என்ன சொல்றானுங்க, இல்ல நீங்க கப்பு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்காங்க. ஆனா சென்னை பக்கம் மட்டும் வச்சாங்க. இன்னும் நீங்க 4 அடிச்சுதான் எங்க பக்கமே வர முடியும். அதனால அப்படியே இருங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு குரூப் இந்த பக்கம் உருட்டிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரிலாம் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு ஃபைனல் பார்த்தேன். ஆக்சுவலி யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களுக்கு கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்னும் இந்த படத்தை வந்து அங்கே ரிலீஸ் பண்ணலையா, அப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போய் போனேன். கஷ்டம். சரி கிட்ட போக போக வந்து அதுவும் முக்கியமாக கோலியை பார்க்கும்போது அந்த கண்ணில் தண்ணிலாம் வரும்போது ஒரு ஏக்கமோ ஒருத்தன் வந்து காத்திருப்பான்ல, ஒரு 18 வருஷம் தவமாக ஒருத்தன் இருப்பான்ல. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க 6 அடித்தாலும் 4 அடித்தாலும் இதை எடுக்க முடியாதுன்னு ஜெயிச்சிருவாங்கன்ற லெவலுக்கு வந்த பொழுது அது சரி போ அப்படின்ற மாதிரி நம்ம வரும். அது சில பேரை பார்க்கும்போது வந்து அந்த ஃபீலை வந்து கோலி வந்து கொடுத்தாப்புல. அப்புறம் அவங்க ஒய்ஃபு அவங்க நம்ம ஏற்கனவே ஒரு கொஞ்சம் க்ரஷ்ஷெல்லாம் இருந்தவங்க, அவங்களும் காமிக்கும் சரி சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. அப்படிதான் பெரிய மனுஷன்.
பாக்குறதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்கீங்க, பாப்பா வேற இந்த மாதிரி. இலகிய மனசுதான் மேடம் பிரச்சனையா இது. அதை வச்சுதான் எல்லாம் கதையை ஓடிட்டு இருக்காளுங்க. என்ன பண்றது? சரி, அதனால இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் இதை வச்சு பேசினாலும் ஒன்றும் பெருசா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். கனெக்ட் ஆகிற விஷயம்னு பார்த்தா இதுதான். இல்ல இதுலயாவது வந்து நான் ஏதாவது ஆமா எங்க அம்மா கூட சொன்னாங்க, என் தம்பி கூட சொன்னாங்க, எங்க ஒண்ணு விட்ட பெரியமான்னு ஏதாவது கதை கிரிக்கெட் பத்திலாம் பேசுனீங்கன்னா மேம் எனக்கே அதான் நிலைமை. அதாவது இன்னைக்குதான் வந்து ரன் ரேட்டுன்னு ஒரு விஷயத்த பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா. ரன் ரேட்டு 9.5. எங்க அப்பா எப்பயுமே வந்து ரேங்க் கார்டு பார்த்தேன்னா முதல்ல டோட்டல் பார்ப்பாரு. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெயில் பாஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டார். போன வாட்டி நம்ம தான் வந்து 500க்குன்னா நம்ம வந்து 185 225 200 இவ்வளோதான் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலுடைய டீட்டெயிலே வரும். போன வாட்டி 280, இந்த வாட்டி 235. 15 மார்க் எங்க போச்சுன்னு வர எது ஓகே மேல அவன் பிரிச்சு வச்சிருப்பான். கையெழுத்து போட்டு கையில கொடுத்துருவாரு. அது எப்ப கையெழுத்துலாம் போட மாட்டான். அது வந்து அதுக்கு வந்து மண்டகப்படி தனியா இருக்குன்னு அர்த்தம். அதாவது சைக்கிள் ஸ்டாண்ட் எடுக்கும்போது அப்படியே எடுத்து பண்ணி நீட்டணும்னு வச்சுக்கோங்க. அப்படியே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. ஓகேவா? என்னன்னா அந்த கையெழுத்து நம்மளும் போட முடியாது. அதான் இருக்கிற பெரிய சிக்கல். இது ஆக்சுவலி அது வேற கஷ்டமா, அந்த கஷ்டமும் இருக்குன்றதால அந்த திருட்டுத்தனம் பண்ண முடியாது. திருட்டுத்தனமே பண்ணாலும் நம்மளுக்கு மாட்டிக்குவோம் வேற. நம்மளுக்கு அதுதான் பிரச்சனை. தெரியும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. நீங்க ஏன் இப்ப அப்படியே இந்த மாதிரி இருக்கீங்க என்கிட்ட எல்லாம்? எப்படி இருந்தாலும் மாட்டிப்பேன்னு தெரியும். அதனால அது வந்து ஒரு கெட்டா மாற்றி இருக்கிறது. ஆமா இப்படிதான் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஓப்ளஸா மாட்டுறதுனால ஏதோ அது சனியா ஏதோ பண்ணிட்டு போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அப்படி இப்படி தப்பிச்சுட்டு வரணும். சரி, இனிவே இந்த விஷயத்துக்கு வருவோம். பாதிக்கப்பட்டது இதுல என்ன, ஏன் அப்படி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் நீங்க சைக்கலாஜிக்கலா நினைச்சு பாருங்களேன். இப்போ வந்து ஒரு பொண்ணு அவங்க தான் பெற்றாங்க. ஆனா ஏன் அந்த பாரா விஷயங்கள் அந்த பொண்ணு மேல ஏன் இல்ல ஒரு பையன், நான் சொல்ல வர்றது வந்து பொண்ணு பையன் ஜெண்டரே கிடையாது. பெத்தமாவே சில பசங்க வந்து பயங்கரமா இருப்பாங்க. இல்ல மேபி அவங்களோட இம்பாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் பிறந்தப்ப வந்து எங்க அம்மாவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மைனஸ் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் தான் அந்த மாட்டி விடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமும் நான் தான் ரெடியா இருப்பேன் பொழுது. நீங்க இந்த அதாவது புரியுது மேடம். இன்னைக்கு நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்றது எனக்கு புரியுது மேடம். புரியுது. ஏன்னா எப்பயுமே வந்து கர்மாஸ் பூமாரங்க மாதிரி அதை திருத்தி அடிக்கணும்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி வந்து அப்படி புரியுது. மாட்டி ஓடுறதா? ரைட். அந்த மாதிரி இல்லாமல் நான் தான் இப்போ எங்கள் அம்மா ஏதோ ஒன்று செஞ்சாங்கன்னா குடுக்குன்னு ஓடி போய் எங்கள் பாட்டிகிட்ட சொல்லி விட்டுறது. இப்போ இதே ஒரு படத்தில் வந்து சொல்லுங்க, இந்த ஏதோ ஒரு படத்தில் கூட ஒரு பொண்ணு கேரக்டர் வந்து பேர் என்ன, பிக் பாஸ்ல கூட கேபி 5 லட்சம் எடுத்து போனதுக்கு அவர் பேர் என்ன, உருகி போனதடி யாஞ்சியே, பேர் மறந்து போச்சுங்க. ரியோ. ஸோ இந்த ரியோ வந்து என்னன்னா அவரு இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அதுலயும் இதே தான். இவர் போய் அங்கே போய் ஏதாவது பண்ணாருன்னா அதாவது ரூம்ல ஏதோ மேட்டர் பண்ற மாதிரி போற டைம்ல பார்த்தா டமான்னு பார்த்தா இந்த பொண்ணு போய் எல்லாத்தையும் சொல்லி விட்டுரும். 2 பேரும் ஒல்லா இருக்காங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு விட்டு விஷம் குடிச்சு வச்சு வழியில் அடிப்பாருல்ல, அந்த மாதிரி ஒரு விஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷமா தான் நீங்க இருந்துருக்கீங்க ஆக்சுவலி. இங்க என்ன பத்தின விளக்கம் நீங்க சொன்னதை வச்சுதான் நான் சொன்னேன். அதாவது நீங்க இவ்வளவுலாம் பண்ணும்போது உங்களை எப்படி மேடம் கொஞ்சம் முடியும், உங்களை எப்படி மேடம் உங்களை வந்து எப்படி உங்களை ட்ரீட் பண்ண முடியும் உங்க அம்மாவில? உண்மையிலேயே அவங்க மேல எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. இப்ப அந்த வருத்தம் நீங்கிடுச்சு இந்த லைவ் மூலமா. எனக்கு 1 மாசம் தான் இருக்கு, 2 மாசம் தான் இருக்குங்கிறது அப்படியே விட்ட போடுறது, இதெல்லாம் ஒரு பழப்பி. அதனால இதுதான் சைக்கலாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா அந்த ஒரு காரணமா இருக்கும். இல்ல அப்படின்னா கணவரையே பிடிக்காம இருந்திருக்கலாம். கணவரை பிடிக்காம இருக்கிறப்ப அவர் மூலமா ஒரு குழந்தை வரும்பொழுது அந்த காட்ட முடியாத கோவத்துல இங்கதானே காட்ட முடியும். ரீசன் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற சைக்கலாஜிக்கல் ரீசன். உங்களுக்கு ஏதாவது தோணுமே வித்தியாசமா சொல்லுங்க. இல்ல மேடம், சைக்கலாஜிக்கல் ரீசன் தான். ஆனா விஷம் போது அது மூஞ்சி மயிரை பார்க்கும்போதே கடுப்பு மயிரா இருக்கும் மேடம். சிலதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பையன் வந்து இன்னைக்கு ஹைதராபாத்னு நினைக்கிறேன், அவன் வந்து ஆவுடி கேட்டிருக்கான். ஆவுடி அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு ஷிஃப்ட் போகுதுன்னு ஷிஃப்ட் கார் புக் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஏதோ பூச்சி மருந்து ஊற்றி செத்துட்டான், ஒரு பையன் செத்துட்டான். இப்ப மத்தவங்க அதுக்கு ஒழிஞ்சு போடுற சனி, அவன் சைக்கிள் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கான். டிவி ஷிஃப்ட் கிடைச்சாலும் பெருசா இருக்கும், ஷிஃப்ட் கிடைக்கும் போது உனக்கு ஆவுடியா ஒழிஞ்சு தொலை, இந்த மாதிரி ஒரு புள்ள தேவையே இந்த பூமிக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்காங்களா. அந்த மாதிரி வெறுப்பினுடைய உச்சத்துல இருந்திருக்கும் உங்க மேல இருக்கும்.
என் மேல கதையை விடுங்க சார். அந்த பொண்ணு மேலேயே அப்படி இருந்திருக்கலாம். மேடம் நீங்க சொன்னதை வச்சுதான் நம்ம அதை பேசுவோம். நீங்க தானே எடுத்துமே உங்க கதையை எடுத்து வந்தீங்கன்றது. ஐயோ எம்மா கவர்ச்சியா இருக்கீங்க மேடம். சரி உட்காருங்க. என்னடா தெரியல மேடம், என்னவோ இப்படி போட்டா நீங்க அப்படியே பதறுவீங்களா, அதுக்காகவே ஒண்ணு பிட்ட போடுறது. அது என்ன தெரிஞ்சா நம்மளுக்கு என்ன சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. இந்த ஊருக்கு வந்தப்பறம் எனக்கு எதுவுமே இப்ப பிரச்சனையே இல்லை. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே நாம இல்ல இல்ல அதாவது இத்தனை வருஷமா மாறாத பொருள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள், சில பொருட்கள் இருக்கும்ல, அதுல வந்து இந்த சேஃப்டி பின் இனி வரையும் மாறவே இல்லை. அதேதான். ஆமா. இந்த சேஃப்டி பின்னோட பெரும் பயணம், பெரும் இது வந்து நம்ம ஊர்ல தான் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட பின்ன அங்க போட்டு இங்க போட்டு இதை போட்டு அதை போட்டு இதை போட்டு பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பின்னு வந்து பின்னுடைய தேவையே இங்க கிடையாதுன்ற. ஆமா சார். சேஃப்டி பின் கூட தேவை கிடையாது. கூட தேவை கிடையாது. அவரோட பாருங்க பார்த்துப்போம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? போயிட்டு கூட ரீசெண்டா ஒரு இது பார்த்தோம், ரீல்ஸ் பார்த்தோம். ஒரு மேடை பாடகி மேடம் உள்ள எதுவுமே போடாம அவங்க மேல மறைச்சிருக்கேன். அது வேற இருட்டா இருக்குமா, அது என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. அது போட்டிருக்கா இல்லையானே தெரியாது. ஒரு டவுட்லயே சுத்த வைக்கிறதுன்னு இருக்குல்ல. நீங்க என்ன ஃப்ரீஸ் பண்ணாலும் இல்ல அப்படிலாம் சுத்துதுன்ற. அது பப்ளிக்கா மேடையில அப்படி இருக்காங்கன்னும் போது என்னத்த இங்க போங்க ஆடுறதே கேட்கல. அந்த கருமம் என்னத்துக்கு? நீ என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வர, நீ எப்படி ப்ரெசென்ட் பண்றத பொறுத்து தானே. சரி அது ஓகே. இது எப்படி கணக்காகும்? சரி வா போ இந்த விஷயத்துக்கு வருவோம் மேடம். அதான் பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு கதை. அதாவது நீங்க வந்து ஒரு கதை ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து போட்டு கொடுத்துருக்கீங்க. எஸ். உங்க அம்மாவை ட்ரெஸ் பண்ணாலோ பாரு, அம்மா வந்து எங்கேயோ கோயிலுக்கு வந்து மினிக்கி கிளம்புற அந்த மாதிரி அப்படிலாம் இல்ல. அந்த சீரியல் வேஷம் மாதிரி பண்ணல. ஏதோ ஒண்ணு போட்டு கொடுத்து என்ன ஏதாவது திட்டினாங்கன்னா போய் சொல்லி விட்டுருவேன், கிள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏதாவது குடுக்கலன்னா போய் சொல்லிடுவேன். பசிக்கிறதுன்னு சொல்றேன் ஆனா தரவே மாட்டேங்கிற எதுவும் அப்படின்னு சொல்லுவேன். வீக்கெண்ட் ஆனா அங்கதான் கொண்டு போய் விடுவாங்க. அங்க போனப்ப வீக் டேஸ்ல நடந்த ஃபுல் விஷயத்தையும் அங்க போய் சொல்லிடுவேன். எங்க அத்தைங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கேக்குறப்ப ஆசையா கேட்பாங்க. ஜக்கி சொல்லிடுறது தானே. இப்ப உண்மையெல்லாம் சொல்லிடலையா, ஆசையா கேட்டா அந்த மாதிரி சொல்லி ஒரு மாதிரி வெகுளித்தனமா இருந்திருக்கேன் ஜக்கி. இட்ஸ் வெகுளித்தனம். ஓகேவா? சரி இந்த பாப்பா கதைக்கு வருவோம். என்னன்னா அம்மா அப்பா நல்லா ஜாக்கி சொன்ன மாதிரி நல்ல குடும்பம், நல்லா சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. எனக்குன்னு ஒரு கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணத்துல கூட சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட என்கிட்ட வந்து இது உனக்கு பண்ண முடியாது, அது உனக்கு பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நம்மள ஒரு மாதிரி ஒரு அரவணைப்பாக வச்சுக்கிறதோ, ஊருக்கு கூப்பிடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதே இது அப்படியே நம்ம அண்ணனுக்கு எனக்கு யோசிச்சு பார்த்தா எல்லா விஷயங்களுமே செய்யறாங்க அன்னைக்கு. இது எதனால இருக்கும்? இப்படிதானா இயல்பாவே இருக்குமா? அது மாதிரி நினைக்கும் போதே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மேடம். இப்ப சில இதுல வந்து முன்னாள் காதலன் இந்த மாதிரி எல்லாம் கிராஸ் ஆனா கூட இந்த மாதிரி வரும் மேடம். இந்த கல்யாணத்தை வந்து பிடிக்காதவங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன். அப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது போகுது, வெறுப்பின் உச்சத்துல வந்து ஒரு மாதிரி அது வந்து ஒரு அது ரேப்புடு கூட சொல்லலாம். அவங்க விருப்பமே இருந்திருக்காது. பொண்டாட்டி வந்து விருப்பமே இல்லாத டைம்ல வந்து நீங்க மாட்டின வந்து அரிசி மூட்டை கணக்கா இது 5 மூட்டை அரிசி ஏற்றி விட்றா அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டேங்க் லோடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய அதை நீங்க நார்மலா இருக்கிறத விட இதுக்கு வந்து கூடுதல் கேர் எடுக்கணும். ஆமா, கேர் எடுத்து அந்த பிள்ளைய பெக்கணும். அந்த பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறமும் பிரச்சனை வரும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஏதோ பார்த்தேன். இப்போ ஒருத்தன் கைது பண்ணிட்டாங்க தென் மாவட்டத்தில். 3 புள்ள பொம்பளை புள்ள பெற்றுட்டான், 4வது ஆம்பளை புள்ள பெற்றலன்னு சாவடிச்சிட்டான். ஐயோ, இதெல்லாம் வந்து இந்த செய்திகளுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று இருக்கு மேடம். நீங்க இந்த செய்தி அப்படியே பார்த்துக்க முடியாது. அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது கனெக்ஷன் இருந்து வந்திருக்கலாம், இல்ல இவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்க ஏதோ கேட்டிருக்கலாம். அதனால இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஆனா இந்த உளவியல் ரீதியான கதைகள் இதுல என்னன்னா, ஏற்கனவே பிரச்சனைகளை மாமியார் பிரச்சனை மாமனார் பிரச்சனை அப்படின்னு ஒரு ஃபேமிலியில இருக்கும்போது நீங்க வந்து 5 மூட்டை லோடு ஏத்துன்ற மாதிரி ஏற்றி விட்டு போட்டீங்கன்னு வச்சுக்காங்க, அப்ப வெறுப்பு தான் வரும். கண்டிப்பா. ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளே இல்லாத ஒரு வாழ்க்கையில இருக்கும்போது, 2வதா இது ஒரு சுமையை சேர்ந்துட்டு இருக்கும்போது, அதுவும் பெற்றதுக்கு அப்புறமா அதுவும் போய் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு இருக்குது, விஷமாவே இருக்கு அப்படின்னும் போது எப்படி ஹவு ஷி டாலரேட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயம், ஒரு பொதுவான ஒரு காரணம், நேரடியாக அப்படியே அர்த்தம் கொண்டு வேண்டாம். இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இயல்பாவே சில அம்மாக்களுக்கு அது வந்து எதுக்கு நான் உனக்கு செய்யணும். இப்ப உதாரணத்திற்கு என்னன்னா, ரொம்ப வந்து இந்த பைசா கம்மியா செலவு பண்றவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணு கொடுக்கறதுனா வரவு வராது இல்ல.
வரவு வராதுன்றதை விட அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்கங்கிற அதை நான் வந்து அதுதான். ஆனா நீங்க இவ்வளவுல என்னதான் பிடிக்கவே இல்லைனாலும், என்னதான் மூஞ்சால அடிச்சு பேசினாலும், என்னதான் எச்ச துப்பி மூஞ்சிலே கரைச்சு ஊத்துனாலும், நம்ம மூஞ்சிலே மூத்திரம் அடிச்சா கூட புள்ள என்ன வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இது வந்து இங்க தமிழ் சமூகத்துல அப்ப அம்மாக்களுடைய பெரிய எச்சத்தனங்கள்ல மிகப்பெரிய எச்சத்தனம் இது ஒண்ணு. பையன் வந்து சுத்தமா கன்சிடர் பண்ண மாட்டான், மதிக்க கூட மாட்டான். ஆனா பையன் என்ன தூக்கி வச்சு கொண்டு வரான், அவன் என் புள்ள. அதாவது செருப்பால் அடிச்சாலும் தொடப்பாடையால் அடிச்சாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு, ஏன்னா அவன் வந்து ஒரு வருவாய்ப்படியும் சமூகத்துல ஒரு அங்கீகாரம். பொம்பளை அப்படின்னும் போது வந்து அங்கீகாரம் இல்லை. அது என்னைக்கா இருந்தாலும் அது இன்னொரு இடத்துல வாழப்போகுது. இப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு கூட வந்து ஒரு ரிலேட்டிவ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, என்ன வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, என்னாச்சு அப்படின்னும் போது டக்குன்னு இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு. இப்போ ஒரு நண்பர் நான் சொன்னல சைக்கிள் இழுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அந்த மாதிரி அப்படி பார்த்தா நீ கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு இன்னொரு வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்திருக்க. அதே மாதிரிதான் இது. அப்போ உனக்குன்னும் போது அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, பையனும் போது அது வந்து எக்ஸ்ட்ராவா பொண்ணு மேல சில அப்பாக்களுக்கான பாசங்கள் அது ஓகே. பையன்னா அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, பொண்ணுன்னா நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், தொட்டா குத்தம், தொடாட்டா குத்தம்ன்ற மாதிரி அதை பண்ற நிறைய அம்மாக்களை நான் பார்த்திருக்கேன்னு சொல்ல. பையன் வந்து என்னன்னா அவன் வந்து சமூகத்துல கம்பீரத்தினுடைய அடையாளம் ஒண்ணு, ரெண்டாவது அவன் கடைசி வரையும் கஞ்சி ஊத்துவான்ற ஒரு நப்பாசை. அது ஒண்ணு. இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலே அவங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் எங்க கிட்ட வரீங்க, அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல அப்படின்னு நினைக்கிற அம்மாக்களையும் நான் நிறைய பார்த்திருக்கேன். உதாரணத்துக்கு இப்ப எங்க அம்மாவே என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் தம்பி கிட்ட போய் ஏதாவது கேட்பேன். ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன் மேடம், நீங்க வந்து எப்பயுமே உங்களை டக்குன்னு இப்படி சொல்லிக்காதீங்க. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல பொண்ணு நடந்தது, எதிர் வீட்டு பொண்ணு நடந்தது, 4வது பிளாட்ல நடந்தது, 7வது மாடல 8வது பிளாக்ல நடந்தது, அப்படி சொல்லுங்க. இது வந்து நீங்க வந்து ஈஸியா தப்பிச்சுக்க முடியும் உங்களால. தேங்க்யூ சார். இவ்வளவு நாள் கழிச்சு கொஞ்சம் மாட்டுட்டோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து வாய், ஐயோ ரொம்ப கேஷுவலா வருது வாய். இல்ல கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இப்பதான் எனக்கு ஒரு டவுட் வந்தது ஆக்சுவலி. சோ அதனால இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொன்னேன். ஓகே, நோட்டட். சோ எங்க வீட்டுக்கு பக்கத்துல 4வது தெருவுல ஒரு பொண்ணு இருந்தது. தட்ஸ் குட். தட்ஸ் மை கேர்ள். யா கேரி ஆன். குட். அந்த பொண்ணோட அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு போய் அவங்க தம்பி கிட்ட ஏதாவது கேக்குதுன்னு, அவங்க தம்பி தான் இருக்கா தங்கச்சி, அப்ப தம்பியா இருக்கு தங்கச்சியா மாத்திரும். நீங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்க எவ்வளவு திருத்தனம் பண்ணீங்க. இப்ப என்னன்னா தப்பு எல்லாமே நான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு இப்ப என்ன உங்களுக்கு திருத்தனம் பண்ணாங்க? நீங்க என்னென்ன பண்ணீங்க எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி அதை விடுங்க. ஸோ அதனால இந்த மாதிரிலாம் இருக்கும். டக்குன்னு ஆம்பளை பொம்பளை பொம்பளை ஆம்பளை மொத்தம் ஒரு குழந்தை 5 குழந்தைன்னு 2 குழந்தை 3 குழந்தை அப்படி மாற்றி போட்டா முடிச்சு போச்சு கதை. அவங்களுக்கே அவங்க கதை தான் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல கிரியேட்டர். ஒரு கிரியேட்டர், ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் எதிர்க்கு நல்லா கும்தாவா வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அப்படியேவா வந்து ஒரு மாதிரி அப்படியே வந்து நீங்க வந்து அதை சொல்லக்கூடாது. அப்படின்னா ஓகே, இப்ப தம்பின்னு சொல்லிட்டாங்க, தங்கச்சியா மாத்திட்டோமா? ஒழிது போ, இதுவே முடிச்சுட்டு அடுத்த வாட்டி வரும்போது எல்லாமே ஆண் பால் பெண் பால் ஆண் பால் 1 நாம் 4 2 நாம் 3 பிஎஸ்சினா வந்து 10th ஃபெயில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாத்தி போடுறாங்க. சப்ஜெக்ட் ஒன்று வரணும், அவ்வளோதான். ஓகே சார், தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அவங்க தம்பிக்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஏன் அவன்கிட்ட கேக்குற, நீ இப்ப உன் புருஷன் கேளு, உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணுகிட்ட சொல்றது மட்டும் இல்ல, அந்த பையனையும் கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்றது. அது எப்படி பிரெயின் வாஷ் பண்றதுன்னா, நல்லது சொல்ற மாதிரியே, நீ இப்ப எப்படி நீயே வாங்கி கொடுத்துட்டே இருந்தா அவ புருஷனை மதிக்க மாட்டா, அவங்களுக்கும் அவ புருஷனுக்கும் கஷ்டமா இருக்கும். அவன் எங்கேயாவது இது பண்ணிட்டு இருப்பான் ஜாக்கு, அவனுக்கும் கஷ்டமா இருக்கும். எது அவன் அந்த புருஷன்காரன். ஆமா, இப்ப நீங்க என்ன அதை சொல்லக்கூடாது, வேற ஏதோ தானே தெரிஞ்சு. நீங்க அந்த மயிரை ஏதோ மயிரை புடுங்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன மயிறு மொத்தம், அவன் ஏதாவது நினைச்சிட்டு போறான் மயிறு அப்படின்னு வேண்டியதானே. நீங்க அப்படி சொல்ல முடியாது. அவன் கணவன் இல்ல, கண்கண்ட தெய்வம் இல்லையா? ரைட், ஓகே. நீங்க தான் அது இல்லையே. அதுதான் நான் தான் இல்லையே. கரெக்ட் தான். பாயிண்ட். சோ இந்த ராஜதந்திரங்கள் அத்தனையும் வீணாகி விட்டது என்ற மாதிரி இந்த கதை எல்லாத்தையும் கேட்டோம்னு சொல்லிட்டு பாரு நானு. சரி விடுங்க, வர்றது நம்ம ஆட்கள் தானே. சோ அந்த மாதிரி அந்த புருஷன் எங்கேயோ சுத்தின்னு இருப்பான். இவங்க வந்து என்ன பண்றது, புருஷன் அந்த புருஷன் நடு புருஷன் மேல் புருஷன் கீழ் புருஷன். சார் நீங்க கதையே சொல்ல விடாதுங்க கடைசி வரையும். சரி, அந்த மாதிரி இருக்கிறப்ப இங்க சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த நல்லதின் பால் சொல்ற மாதிரி அவ புருஷன் அவ மதிக்க மாட்டா, அவ புருஷனுக்கு கஷ்டமாயிடும், நீ ஏன் இதை வந்து செய்யற அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு விடுறவங்களையும் நான் பாத்திருக்கேன். நானும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இன்னொன்னு நீங்க ஓவர் டூ ஆவறீங்க. அதுதான் அதிகார மையம்.
அந்த அதிகார மையத்தை மீறி நீங்க போறீங்க. நீங்க ஏற்கனவே சம்பாதிக்கிறீங்க, அந்த அம்மாவை மதிக்கிறதே கிடையாது. அப்ப உங்களுக்கு ஒரு கொலவி கொட்டுற மாதிரியான ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணணும்னா என்ன பண்றது? அந்த பொண்ணுக்கு கொலவி கொட்டுற, ஆமா, அந்த பொண்ணுக்கு கொலவி கட்டுற மாதிரி 4வது பிளாக்ல 7வது வீட்டு பொண்ணுக்கு வந்து கொலவி கட்டுற மாதிரி பண்ணா அப்ப என்ன பண்றது? அப்ப இந்த மாதிரி கிரிவித்தனங்கள் பண்ணணும். அப்புறம் காலையில 11:30 இருந்து என்ன நைட்டு 11:30 மாதிரி இந்த கோர்ஸ் ஒண்ணு போகுது இல்ல, சீரியல் கோர்ஸ். எப்படி அடுத்தவங்க கொடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது, எப்படி வந்து விஷம் வைக்கிறது, எப்படி பிரேக் ஒயரை கட் பண்றது, எப்படி பாம்பு எடுத்து பக்கெட்ல ஓடுறது, பேண்ட் ஓடுறதுன்னு எல்லாத்தையும் பார்த்து வச்சிருது. அப்புறம் அந்த மாதிரி சின்ன கிளம்பி போகும்போது அதுங்களுக்கு வந்து ஏதாவது பண்றது, அப்புறம் அதுங்களை எப்படி தடுக்கிறதுன்றதுக்கு எதிர்க்க வந்து விதவை ஒண்ணு வந்துருச்சு, புருஷங்காரன் செத்தது ஒண்ணு வந்து ஆனால போவாது, சகுனம் சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணி அது கட்சியில வந்து பெத்த பொண்ணையே வந்து பண்ற மாதிரி அதுங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது. இன்னொன்னு, நீங்க ஒரு விஷயம் நீங்க ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா நீங்க எங்க அப்ளிகபிள் பண்ணீங்க? அதேதான் உங்களோட பவர். உங்க பவர் நீங்க எங்க? இன்னொன்னு உங்களுக்கு விஷயம் ஒண்ணு தெரியும். இப்ப ஒரு சாம்பார் வைக்கிறத பாத்துட்டீங்க, அந்த சாம்பார் வைக்கிறத உடனே செஞ்சாதானே உங்களுக்கு வந்து அது அப்ளிகபிள் பண்ணாதானே உங்களுக்கு அது எப்படி வருதுன்னு தெரியும். இப்படி ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணணும்னு டிவி சீரியல பாத்துட்டீங்க, இதை நம்ம பையன்கிட்ட சொன்னா அது எப்படி வெடிக்குது? ஒரு சோதனை முயற்சி தானே அது. கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி இது ஒண்ணு. இன்னொரு ஒரு தாட் ப்ராசஸ், அந்த பொண்ணு சொல்லும் பொழுதே நிறைய பேர் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா, நீ இங்க இப்படி யோசிக்கிறீங்க, அந்த பையன் வேலைக்கு போறது இல்ல, அப்ப அந்த பொண்ணு அவங்க மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த பொண்ணு ஹாப்பியா இருக்கும். இல்லன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு கல்யாணம் வேலையே இல்ல, ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் தான் இங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும். அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க இவ்வளவு பண்றாங்க. அவங்களே வந்து உங்களுக்கே செய்யலன்னா அவங்களுக்கு செய்யறதுக்கான காரணிகள் இதுவா தான் இருக்கும் அப்படிங்கறத போடும்பொழுதுதான் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, எனக்கு அது மாதிரி செஞ்சா பிரச்சனை இல்ல, நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது கூட இப்ப அவங்களுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமா கொண்டு போய் கொடுக்கட்டும், எனக்கு அதுல இதுவே இல்ல, நம்ம கிட்ட அந்த பொருள் கொடுக்க கூட மாட்டேன்றாங்க. கொடுக்காம அந்த பொண்ணுக்கு நான் எடுத்துன்னு போறேன், அது வேலைக்கு போகுது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பேர் என்ன, அந்த வறுமையை சொல்றதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு, எக்ஸ்ட்ராவலேஷ் பண்றதுக்காக காரணங்களை சொல்லிக்கிறது. அப்போ உதாரணத்துக்கு சரிகமா பாருங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுங்க வந்து இலங்கையில இருந்து வந்தாலே வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு பழைய சட்டையை போட்டு பாட வைக்க வேண்டியது. அதுங்களுக்கு நில போலாம் இலங்கையில இருக்குது, அதெல்லாம் போர் முடிஞ்சு எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவனுங்க வந்து இலங்கைனாலே சோகம் இருக்கணும், அதுக்கு வந்து அழுகு சட்டை, அது வந்து வேற நிகழ்ச்சியில் பாடும்போது நல்லா பளிச்சுன்னு நல்லா ட்ரெஸ்லாம் போட்டுன்னு கூடலூர் குண்டுமெல்லாம் பாடுது. இங்க வரும்போது வந்து அந்த மாதிரி சோகம் பின்னாடி வந்து ஒரு சோகத்தை போட்டு சரியா அது மாதிரி ரியாலிட்டி ஷோலாம் போட்டு ஓடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். எங்களுக்கு நிலா போலாம் அங்க இருக்கு அப்படி, ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ வந்து இப்படிதான் பண்ணணுன்ற மாதிரிலாம் வந்து நிறைய ரீல்ஸ்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வறுமையை வந்து முன்னிறுத்தி அதை வச்சு பண்ற விஷயங்களும் இருக்குன்னு சொல்ல வரேன். சரி, இதுதான் ஓரளவுக்கான விஷயங்கள். அப்படி கமெண்ட்டில் படிக்கலாம். யாராவது உங்களுக்கு தோன்ற விஷயங்களையும் தயவுசெய்து சொல்லுங்க, கமெண்ட்டில் எடுங்க. ஆமா, நீங்க கமெண்ட் படிக்கலாம், அப்புறம் மேல போயிடுங்க. ஆமா சீக்கிரம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் நீ ஃபாத்திமா அபு ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, ஆனந்தி, அதுக்கப்புறம் வந்து கவிதா வர்ஷினி, டிடி, பாமதி வந்திருக்காங்க, நாகூர் கனி, பிரிசில்லா பிரசாத் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, மனோகரி கண்ணன், ஆமா மனோகரி கண்ணன், லதா ஏபா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா KR விஜய், லோகேஸ்வரன் வி, புவனா பாலகணேஷ், அருணம்மா, பராசக்தி, வெங்கடேசன், கலைசெல்வி, பாலகணேஷ், அமுதன், விஷால, விஷுவல் லாலிபாப், செல்வராணி பாண்டியன், அண்ட் கீழே வந்தா பராசக்தி வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, விமலன் மணி அண்ட் வனிதா தங்கவேலு. சூப்பர். வனிதா தங்கவேலும் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்றாங்க தெரியல. வனிதா தங்கவேலு சொல்லுங்க. தீபா தங்கராஜ் இல்ல தங்கராஜா, சரி ஏதோ ஒண்ணு. ஆமா, சோ ஆமா தீபா தங்கராஜ் அவங்க பேர். கவிதா வர்ஷினி புதுசா வந்திருக்காங்க. கவிதா வர்ஷினி புதுசா வரல, நடுவுல அவங்க காணாம போயிருந்தாங்க, இப்ப திரும்பி வந்திருக்காங்க. ஒருவேளை சூசு போறதுக்கு இருந்து டக்குனு லைவ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காணா போனது கிடையாது இல்லையா? ஓகே சப்பா. இல்ல மேடம், காலைல பாக்குறவங்களா இருப்பாங்க, நைட் இப்ப அங்க மணி என்ன, மணி 1 மணி அங்க, நீங்க தான் இங்க வந்து நல்லா சாலா வெயில்ல உட்கார்ந்துருக்கீங்க. அத்தை பொண்ணு கூட முயற்சி இருக்கு, இன்னும் கூட கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க உங்க அத்தை பொண்ணு. அது கல்யாணம் பண்ணி கொடுத்து மூச்சுருக்குன்னா அது வேற கதை இருக்குது. அப்ப என்ன இப்ப மூச்சிட்டு இருக்கா, எப்ப மூச்சிட்டு இருக்குது, எல்லாம் ஒரு 90 நாளுக்கு மூச்சுட்டு தான் இருக்கணும், நல்ல கதையா இருக்குது.
அந்த கதையில எங்க இட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் புதையில தேர்றதுக்கு புறப்பட்டு இருப்பான். சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அப்படின்னு. ஓகே சொல்லுங்க. ஓகே ம் வேண்டாம், ஒன்றும் இல்லை, நான் அப்புறமா கேட்குறேன். அப்புறம் டிடி வந்து சொல்லியிருந்தாங்க, ஓகே. கலைஞர் ஐயா கூட இருக்கிற போட்டோல ரொம்ப செம்மையா இருக்கீங்க. அதாவது ஆபீஸ்ல இருந்து ஒருத்தி லேட்டா கிளம்பி வந்து என்ன கதை பேசலாம்னு சொல்லி எங்கேயோ தேடி ஏதோ ஒரு விஷயத்த படிச்சு, சரி இந்த டாபிக்கை நம்ம வந்து இங்க பேசி இன்னைக்கு நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னா டிடியோட கவலை பாருங்க. கலைஞர் ஐயா கூட இருந்த போட்டோ ரொம்ப சூப்பரா இருக்கு ஜாக்கி. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு டைட்டில் வச்சு அதுக்கு கார்டு ரெடி பண்ணி போட்டு உள்ள வந்தா அதுக்கு என்ன? நான் தான் பண்ணுவோமா, இன்னைக்குதான் ஏதோ சப்ஜெக்ட் எடுத்து வச்சுட்டு பேசிட்டு இருக்கு. அது என்னன்னா வச்சுக்காங்களேன். அது வந்து அவருடைய உதவியாளர் சண்முகநாதன் அவங்க பையன் கல்யாணம். அது ஜிஆர்டியில வந்து நடந்தது. நிச்சயதார்த்தமா கல்யாணமா தெரியல. அப்ப இவர் வந்திருந்தாரு. என்ன வந்து நான் இப்போ ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அபி ஃபோட்டோஸ்னு, அபி ஆறுமுகம்னு பேர். அவர் தான் ஃபோட்டோகிராஃபரு. அவருக்கு தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணாருன்னா, ஃபோட்டோ எடுக்குமா, நான் சொன்னேன் கலைஞரோட ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னா, ஐயோ அதெல்லாம் முடியாது. ஏன்னா அது எல்லாருக்குமே உண்டுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ ஒரு நடிகர் வராரு, ஒரு பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவரும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க எல்லா ஃபோட்டோகிராஃபரும். ரைட்டு, கரெக்டு தான். இப்போ நான் ஃபோட்டோ வைக்கணும்னா நீங்கள் எல்லாத்தையும் கேமரா இல்லை ஒயரெல்லாம் அவுத்து வச்சுட்டு தான் நீங்கள் வந்து எடுக்கவே முடியும். ஸோ என்ன பண்ணுறது, இந்த சான்ஸ் விட்டாங்க அப்புறம் கிடையாது. எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன், நான் அவர் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வீடியோ டப்புன்னு இன்னொரு கேமரா எடுக்க சொல்லிட்டு டக்குன்னு இதை ஆஃப் பண்ணிவிட்டு டமால்னு திரும்பி, ஐயா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் அப்படின்னு அப்படியே நடந்து வந்து நின்னாரு. டப்புன்னு ஆரம்பம் எடுங்க ஃபோட்டோ அப்படின்ட்டு நான். இது வந்து அந்த நடந்து போனதெல்லாம் பட்டு நிற்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகனே வந்து ஆச்சரியமா, இவன் ஏன் இங்கேயே யாரா இவன் ஒயர்லாம் கட்டிட்டு வந்து நிற்கிறான் அந்த மாதிரி அதிர்ச்சி வந்து அவருக்கு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அப்படியான ஒரு மொமெண்ட். அப்புறம் வந்து பத்திரிகையாளராக அவரை வந்து சந்தித்தோம் பாலிமரில் ஒர்க் பண்ணும்போது. அடுத்து அதுக்கு முன்னாடியே வந்து அப்துல்லா அண்ணா வந்து எம்பி, அவர் வந்து என்ன பண்ணார், எங்கள் அத்தை பசங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு நாள் போய் அவரை வந்து வீட்டில் போய் சந்திச்சுட்டு வந்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகள். அதுதான் அதில் இருக்கிற பின்னணி. ஓகே. அண்ட் பிரிசில்லா வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ டிடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜிப்சி மூவியில் இருந்து இந்த சாங் ப்ளீஸ், காத்தெல்லாம் பூ மணக்க கடல் எல்லாம் மீன் சிரிக்கன்னு ஒரு பாட்டா ஜிப்சின்னு ஒரு படத்துல யார் அதை போட்டிருக்குது? டிடி தான் போட்டிருக்காங்க. அது டிடியா? அந்த படமே தெரியலப்பா. அது என்னன்னு படம் தெரியும், ஆனா பாட்டு அந்த அளவுக்கு நீ சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியலப்பா. அதுதான். ஓகே, அதேதான். இவங்க லதா இப்ப சொல்லியிருந்தாங்க, ஈசாலா கப் நம்தே அப்படின்னு போட்டிருந்தாங்க. பெங்களூர்ல வந்து தீபாவளி கணக்கா பட்டாசு வெடிச்சு தள்ளுறாங்க, ஊர்வலம் எல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. திடீர்னு கல்யாணம் நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிச்சிட்டு போகலாம். அந்த கதை தான். அது வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஆகாதவனுக்கு திடீர்னு கல்யாணம் ஆனா, எல்லா கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் திடீர்னு தானே கல்யாணம் ஆகும். புரியல எனக்கு. ஓகே ஃபைன். கேஆர் விஜய் சொல்லியிருக்காப்ல, ஜாக்கினா கமல் இஷ்யூ பத்தி பேசுங்க அஸ் எ சினிமா ரிவ்யூவர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏற்கனவே பேசியிருக்கோம், போட்டிருக்கோம். இப்போ வந்து தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் அப்படின்னு கதைப்போமாவில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய லிங்கையும் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து மோப்லாண்ட் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ், அதை பற்றின ரிவ்யூ, அதுக்கான லிங்கையும் போட்டிருக்கேன், பார்த்துக்காங்க. ஓகே ரைட். ஓகே, இப்போ வந்து பாலகணேஷ் சொல்லியிருந்தாரு, வணக்கம் சுதா மேம், ஜாக்கி சார், இப்போதான் டிரைவிங் தியரி டெஸ்ட் எழுதவே 1.25 lakhs செலவாகும்னு தெரிஞ்சு வருத்தத்துல இருந்தேன். உங்க வீடியோ பார்த்து கொஞ்சம் வாய் விட்டு சிரிக்கலாம், லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு போட்டுக்காரு. அவருக்கு 1.25 lakhs ஆகுமா எழுதுறதுக்கே? அதாவது 10 கிளாஸ் நீங்க வந்து உங்ககிட்ட வந்து மொழி வைக்கணும். அந்த 10 கிளாஸே அப்படின்னா 400 பவுண்டு 500 பவுண்டு. தியரி டெஸ்ட்டுக்கே இந்த கதை சொல்றேன். தியரிக்கே இந்த கதைனா அப்ப யோசிச்சு பாருங்க. அப்புறம் வந்து பிராக்டிக்கல் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்காங்களா. நான் தான் சொல்றேனே, இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்ல இருந்து பிரியா விடைபெற்று யஜோதேஷுதேஷுக்கேன்னு கிளம்பி வந்தது. நான் இந்நேரம்லாம் இதுக்கு வந்தாச்சே, இந்நேரம் துபாய் ஏர்போர்ட்டுக்கு வந்து குளிர்ல கடற்கறோம். ஏன்னா அவனுக்கு ஃபுல்லா போட்டானுங்க, தெரியாது இந்த மாதிரி இவனுங்க நடுவில் வந்து ஒரு 6 மணி நேரமா 6 மணி நேரம் போட்டிருந்தானுங்க. நானும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் யானி எங்கெங்கயோ சுற்றி பார்க்குறோம், ஒன்றுத்தையும் காணோம். சரிடா ஜாக்கி அப்படின்ட்டு ஃப்ளைட்டு திரும்ப ஏறினப்ப போட்டு 2 பெக்க கொடு அப்படின்னு போட்டு படுத்தோம் தான். அதோட நியூ காசில் ஏர்போர்ட்டில் தான் வந்து இறங்க முன்னாடி எழுந்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 வருஷம் ஆக போகுது. ஆமாம், இந்த நேரத்துக்குலாம் அங்கே ஃப்ளைட் ஏறிட்டோம். 11 மணிக்கு 9:30 ஃப்ளைட் அங்கே. அதான் 10 மணிக்கு
கல்ஃபில் பறந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் இறங்கல, கல்ஃபு கிட்ட வந்துட்டு இருக்கோம். இதுதான் இந்த நேரம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு, ஏன்னா நம்மால்னு வாழ்ந்த பூமி எல்லாத்தையும் டூருக்கு போயிருக்கோம். வியட்நாம் போயிருக்கோம், அது பேர் என்ன, சைனா போயிருக்கேன், ஒமான் போயிருக்கேன். ஆனால் இது என்னென்னா போய் திரும்ப வந்துருவோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாத்தையும் இற கட்டிட்டு என்னென்ன வச்சுருக்கோம், யார் யார்கிட்ட என்னென்ன கொடுத்தோன்னே தெரியாமல் கிளம்பி வருவோம் தெரியுமா, அவதியோ புதியோன்ட்டு ஒரு மாதிரி பரப்புற. ஏன்னா அந்த ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்ல ஹவுஸ் ஓனர் ஓட்டுவான். அவன் பண்ண டென்ஷனே வந்து பெரும் டென்ஷன் வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு இது கிளம்பி வந்தோம். கரெக்ட். ஸோ நல்ல விஷயம். இல்ல அதை எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா, லைசன்ஸு நாளையிலேருந்து ஓட்ட முடியாது. ஃபெயில் ஆகிருந்தா நாளையிலேருந்து வண்டி ஓட்ட முடியாது. அது எனக்கு பெரிய கில்ட்டு. ஏன்னா நம்ம சைட்லேருந்து செய்கிற விஷயம் அதுதான். ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறது டக்கு. ஏன்னா கார் இல்லாமல் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணு எல்லாத்தையும் நீ நடந்து போய் தான் ஆகும். அதனால தான் இங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் இவளுக்கு நடக்கும். ஆகமல்ல நடமல்ல நடமேனி என்னாகும் அப்படிலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. இது நல்லா இருக்குமே, இதை எங்கடா போகிற அப்படின்ற மாதிரி நடந்து போவோம். நான் சொல்ல வர்றது நண்பர்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன பசங்களாம் கிடையாது. நல்லா சீத்து போத்துன்னு இருக்கும். நல்லா வெண்ணெய் கண்ணெல்லாம் தின்னு நல்லா பெருத்திருக்கும். அடிச்சு போட்டால் டார்லிங்லன்னே ஒரு வாரத்துக்கு கறி சமைக்கலாம் அதை வச்சு. அது என்ன பண்ணும், போகும்போது அதெல்லாம் வந்து மிரட்டிடும். அந்த ஸ்பீடு நடக்கும். இங்கே வந்த அப்புறம் தான் நாமளே வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி நம்ம நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அந்த ஏன் சொல்கிறேன்னா, இங்கே கார் ரொம்ப முக்கியம். ஐரோப்பாவை பொறுத்தவரை கார் ரொம்ப முக்கியம். அதனால் அதுக்கு வந்து உண்மைதான், நான் இல்லைன்னா சொல்ல வரல, கரெக்டு தான். எஸ், சொல்லுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் முதல் பாகம் பார்த்து ரசிப்பீங்க. ரெண்டாம் பாகத்தில் இன்னும் விரிவாக பேசுகிறோம். ஸோ அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.